கிடைத்த ஒரு மிகப்பெரிய கொடை. பாலு மகேந்திரா என்ற ஒரு இயக்குனர் இப்ப அண்மையில இறந்து போனாரு. அவரை பற்றிய ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் பார்த்தேன். அதுல அவர் எடுத்த ஒரு படம் ராமன் அப்துல்லான்னு ஒரு படம். ராமன் ஒரு மதம், அப்துல்லா ஒரு மதம். இப்படி ஒரு பேரை நீங்க சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்ப அவருடைய தெருவில் நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமா சொன்னார். அவர் ஒரு குடும்பம் ஹிந்து ஆர்த்தடாக்ஸ், மிகப்பெரிய ராமம் போட்டு ராமனை ஸ்ரீரங்க பெருமான எப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூட ராமா அப்படிமாங்க, நல்லது நடந்தா கூட ராமா அப்படிமாங்க, ரெங்கநாத பெருமானே அப்படின்ட்டு ராமனை வழிபட்டு ஒரு இந்து மத ஆச்சாரத்தோடு நடந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்னுடைய மனைவிக்கு பிரசவம். அவளை போய் பிரசவ ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கான். அன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ரத்தம் செலவாகி அவளுடைய பிரசவம் பார்த்த அந்த பெண்ணுக்கு ரத்தம் தேவைப்படுது. அந்த நேரத்தில் ரத்தம் வேணும் வேணும்ட்டு ஊர் உலகமே அவன் அட்வர்டைஸ் பண்றான். அந்த குரூப் ரத்தம் கிடைக்கல. ஆனா திடீர்னு ஒரு பாட்டில் ரத்தம், 2 யூனிட் ரத்தம் அந்த ஆஸ்பத்திரிக்கு சேர்ந்துச்சு. பிளட் ஏத்துனாங்க, குழந்தை பிறந்துச்சு. ராமனை வழிபடுகின்ற குடும்பம், ராமன்னு பேர் வைக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா ரத்தம் கொடுத்தது யாரு அப்படின்னு அவங்க அப்பா ஆராய்ச்சி பண்ணாரு. யாரியா அந்த ரத்தத்தை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி இந்த ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி கறிக்கடை வைத்திருக்கக்கூடிய அப்துல்லா என்ற ஒரு பாய் தான், அவருடைய ரத்தம் தான் உன்னுடைய மனைவிக்கு சூட்டா இருந்துச்சு. அதை தெரிந்து கொண்டு அவரே இந்த ஆஸ்பத்திரிக்கு முன் ரத்தத்தை கொடுத்ததுனால என் மகனுக்கு ராமன் என்று வைத்த பெயரோடு அந்த ரத்தம் கொடுத்த அந்த தெய்வத்தினுடைய பெயர் அப்துல்லா என்ற பெயரையும் சேர்த்து ராமன் அப்துல்லா என்று என் மகனுக்கு நான் பெயர் வச்சேன்னு சொன்னா, நட்பு என்பது பல எல்லா விஷயங்களையும் கடந்த ஒரு அற்புதமான விஷயம்.